நம்மளுக்கு வந்து அதாவது என்ன சொல்கிறது, அம்மா வீட்லேயும் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டே அமைதியாக இருக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு போகிற வீட்லேயும் சொன்ன பேச்சை கேட்டு அமைதியாக இருக்கணும். ஒரு மருமக வந்தாலும் சொன்ன பேச்சை கேட்டு அமைதியாக இருக்கணும்னா, நம்மளாம் எப்போ தான் இருக்கிறது சொல்லுங்கள்? எங்கே போனாலும் சொன்ன பேச்சை கேட்கணும். என்ன எல்லோரும் சொன்ன பேச்சு கேட்குறதுக்கு எல்லாருக்கும் வந்து ஏபிசிடி மாதிரி போண்டி தானே. அப்புறம் எதுக்கு நமக்கு தனித்தனி பேர்? அதாவது நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல, இல்லாட்டினாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்லன்னா இல்லாமலே போயிடலன்றேன். எதுக்கு? நம்மளால் ஒன்றுமே இந்த உலகத்தில் நடக்காது அப்படின்னா, நம்மளால் எந்த பிரயோஜனமும் இல்லை, எதையுமே மாற்ற முடியாது அப்படின்னா, நம்ம இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. வேஸ்ட் ஆஃப் டைம். சும்மா அந்த ஆடு மாடாவது பிரயோஜனமாக இருக்குது, பால் கொடுக்குது, அது கறியாக கொடுக்குது. நம்ம ஏதாவது பேசினோன்னா குழந்தைத்தனமாக இருக்கே, புத்திசாலித்தனம் இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை. இது ஆண்கள் உருவாக்கி வச்சுருக்கிற உலகத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் என்ன தமிழ் சமூகம் வந்து பெண் வழி சமூகம் வேணால் தாய் வழி சமூகம்ன்றீங்க, ஆனால் வந்து ஒரு பெண்ணை மதிக்கவே மாட்டேன்றீங்க, ஒரு தாயை மதிக்கவே மாட்டேன்றீங்க. உங்கள் அம்மா தான் அம்மாவா? நான் அம்மா இல்லையா? உங்களுக்கு அம்மாவா இல்லாமல் இருக்கலாம், நான் ஒரு அம்மா தானே. தமிழ் சமூகம் தாய் வழி சமூகம் அப்படியே இந்த பேசுறது பாங்க, வாழைப்பழமாக பேசுறது, சக்கரையாக பேசுறது பாங்க எங்கள் ஊரில். தாய் வழி சமூகம், தாய் வழி சமூகம். நானும் சின்ன பிள்ளைந்து பார்க்குறேன். எங்கள் ஊரில் பஞ்சாயத்து நடக்கும். அந்த கோவில் திண்ணையில் ஆண்கள் மட்டும் உட்காந்துருப்பாங்க, லேடிஸ் எல்லாம் வந்து தூரமாக நின்று இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் உட்காந்துருப்பாங்க, அவங்க தூரத்தில் நின்று அதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தனித்தனியாக குரூப்பாக. அதனால் தாய் வழி சமூகம். ஆனால் வந்து லேடிஸை மதிக்கிறது கிடையாது. எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே ஆண்களே கற்றுக்கிட்டீங்களா? ஒன்றுமே பெண்களுக்கு தெரியாதா? அதாவது இது இவங்க தான் சொல்கிறது, அந்த பெண் உரிமை, பெண் சுதந்திரம் அப்படி இப்படின்னு பேசுறது. ஐயோ கடவுளே, அந்த பெண் உரிமை பெண் சுதந்திரம்லாம் பேசாதீங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு எப்போவுமே அட்வைஸ் பண்ணுற நிலமையில் இருக்கோன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து ஆணாதிக்கம். இவங்க தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. பெரியார் தான் அட்வைஸ் பண்ணுவார், பெண் ஏன் அடிமையானால்? துட்டு இல்லாதனால அடிமையானால், சரியா? காசு இல்லாதனால அடிமையானால். காசு இருந்ததுன்னா அவள் பாட்டுக்கு டாட்டா பைபைன்னு சொல்லிட்டு போயிடுவா. அதாவது பெண்ணுடைய சுதந்திரத்தை பற்றி, பெண்ணுடைய வாழ்க்கை முன்னேறணும்னு சொல்லிட்டு ஆண்கள் தான் பேசுகிறாங்க. ஏன் ஒரு பெண் பேசுனா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா? இந்த நீ பெண் தானே, சும்மாரு, நான் தான் பேசுவேன், நான் தான் டிக்ளேர் பண்ணுவேன் பெண்ணுக்கு சுதந்திரம் வேணும்ன்ட்டு. ஆண்